பர்ஃபெக்டான கேசரி செய்யணுமா? இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் ரவைக்கு 1 1/2 கப் சீனி, 3 கப் தண்ணி, இதுதான் கரெக்டான அளவு. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்வீட்னஸ் உங்களுக்கு மீடியமாக போதுன்னா ஒரு 1/4 கப் சீனி கம்மி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிட்டு தேவையான நட்ஸ் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துடலாம். அதே கீழேயே ரவையை போட்டு முறுமுறுப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க. முறுமுறுப்பாக இல்லைன்னா கேசரி கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கும். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். கலருக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியோட ரவை நல்லா வெந்து செட்டாகி வந்ததும் நம்ம அளந்து வந்து சீனி போட்டுக்கலாம். எந்த ஸ்வீட் செய்யும் போதும் ஸ்வீட்னஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மெல்ல இன்னும் ரிச் ஆக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு எசன்ஸ் பிடிக்கலன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சீனி போட்ட பிறகு கேசரி ரொம்ப திக்காக முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் கேசரி கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கடைசியாக 2 ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிடலாம். ரெசிபி பிடிச்சிருந்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.